திருவாரூர் மாவட்டத்தில் கோயில் உண்டியலை உடைத்து பணத்தை திருடிய இளைஞர் பயபக்தியுடன் கோவில் படியை தொட்டு கும்பிட்டு சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கடவுளை வேண்டி கோயிலில் கைவரிசை காட்டிய திருடன் யார்? முருகனுக்கு அரோகரா போட்டு கோயிலில் வேல் திருடும் வடிவேலு பட காட்சியை போல கோயில் உண்டியலை உடைத்து பணத்தை திருடிய இளைஞர் பயபக்தியுடன் கோவில் படியை தொட்டு கும்பிட்டு சென்ற சிசிடிவி காட்சிதான் இது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் உள்ள வீரமா காளியம்மன் கோயிலில் காலை 9 மணி அளவில் அதே பகுதியைச் சேர்ந்த சாந்தி என்கிற பெண் அபிஷேகத்திற்கு பால் வைக்க வந்துள்ளார். அப்போது கோயிலில் வைக்கப்பட்டிருந்த உண்டியல் உடைக்கப்பட்டு திறந்து கிடந்ததை பார்த்து போலீசில் புகார் அளித்தார். உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்த முத்துப்பேட்டை காவல் நிலைய அதிகாரிகள் கோயிலில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவின் பதிவுகளை ஆய்வு செய்தனர். அதில் உண்டியல் திருட்டின் அத்தனை சம்பவங்களும் தெளிவாக பதிவாகி இருந்தது. யாரும் இல்லாத நேரத்தில் கோயிலில் புகுந்த இளைஞர் ஒருவர் கருவறை எதிரே வைக்கப்பட்டிருந்த உண்டியல் அருகே படுத்து உறங்குவது போல பாவுலா காட்டியுள்ளார். சிறிது நேரத்தில் கிரில்லுக்குள் புகுந்து அங்கிருந்த கம்பி மூலம் அசால்ட்டாக உண்டியலை உடைத்து அதில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்த சில்லறை காசுகளை தான் அணிந்திருந்த வேட்டியில் எடுத்து போட்டுள்ளார். பின்னர் அங்கிருந்து தப்பிச் சென்றவர் போகும்போது பயபக்தியுடன் கோவில் படியை தொட்டு கும்பிட்டு சென்றுள்ளார். திருட்டில் ஈடுபட்ட இளைஞரின் அடையாளம் குறித்து சிசிடிவி ஆதாரங்களுடன் விசாரணையை தொடங்கிய நிலையில் பேருந்து நிலையத்தில் பதுங்கியிருந்த திருடன் வசமாக சிக்கினார். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் முத்துப்பேட்டை அடுத்த பேட்டை காளியம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்த தர்மராஜ் என்பதும் ஏற்கனவே பல திருட்டு வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர் என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து தர்மராஜை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருட்டு நடந்து 1 மணி நேரத்தில் துரிதமாக செயல்பட்டு குற்றப்பிரிவு காவலர் திருமுருகன் குற்றவாளியை பிடித்துள்ளார்.